الحمد لله رب العالمين وأفضل الصلاة وأتم التسليم على سيد المرسلين محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العلي العظيم. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் சும்மல் ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜிதபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள், கியாமத் நாள் வரையிலும் வரவிருக்கும் நல்லோர்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நண்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவை அஞ்சு பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதனுடைய உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய நெருக்கம், அல்லாஹ்வினுடைய அன்பு, அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சுவனத்தை அடைவதற்காக வேண்டி மனிதர்கள் பல நல்ல அமல்களை செய்து வருகின்றார்கள். மனிதன் செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன அல்லது பெரிய அமலாக இருக்கலாம், எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு, அங்கீகரிக்கப்படுவதற்கு அல்லாஹு தஆலா ஒரு நிபந்தனை வைத்திருக்கின்றான். அந்த அமல்கள், அந்த செயல்கள் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் செய்யப்படக்கூடிய இஹ்லாஸ் எனும் தூய்மை நிறைந்த அமல்களாக அமைய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றார். மனிதர்கள் செய்யக்கூடிய எவ்வளோ பெரிய அமலாக இருக்கலாம், சாதாரண சின்ன அமலாக இருக்கலாம், அங்கு தூய்மை பெற்றுக்கொள்ளப்படும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். மன தூய்மை பெற்றுக்கொள்ளப்படவிட்டால் அல்லாஹு தஆலா அந்த அமலை அங்கீகரிக்க மாட்டான். இன்னல்லாஹ தய்யிப் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானதை தான் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய நடைமுறையில் மனிதர்களுடைய வெளி செயல்பாடு, அவர்களுடைய வெளி நடத்தை, அவர்கள் அசையக்கூடிய அசைவுகளை பார்த்து, தோற்றங்களை பார்த்து நாம் தீர்ப்பு வழங்குகின்றோம். இந்த மனிதர் இவ்வளவு நல்லவர், இவர் இவ்வளவு நல்லமல்களை செய்யக்கூடியவர், இவரால் இத்தனை நல்ல பலன்கள் இந்த சமூகத்துக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது, இவரை மக்கள் நேசிக்கின்றார்கள், அல்லாஹ் இவர்களை கபூல் செய்து விட்டான் என்று அவருக்கு இவர் 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 என்று பல சான்றிதழை மனிதர் வழங்குகின்றான் அவனுடைய வெளி தோற்றத்தை பார்த்து. ஆனால் அல்லாஹ் யன்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றான். உள்ளத்தினுடைய பாஷைகளுக்கு அல்லாஹ் செவி கொடுக்கின்றான். உள்ளத்தினுடைய மொழிக்கு அல்லாஹு தஆலா முக்கியத்துவம் கொடுக்கின்றான். இவன் செய்யக்கூடிய அமல்களில் இவனுடைய உள்ளம் என்ன கதைக்கின்றது, இவனுடைய உள்ளத்தினுடைய பாஷை எவ்வாறு இருக்கின்றது, இவன் எதை அடைய விரும்புகின்றான், யாருடைய சந்தோஷத்தை திருப்திக்கு முயற்சி செய்கின்றான் என்பதை அல்லாஹு தாலா பார்த்து
அந்த உள்ளத்தில் இஹ்லாஸ், மன தூய்மை பெற்றுக் கொள்ளப்படும் என்றால் அல்லாஹு தஆலாவிடத்தில் அவன் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தலீமுல் முத்தஅல்லிம் என்ற ஒரு கிதாபில் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை கொண்டு வருகின்றார்கள். கம் மின் அமலின் யதஸவ்வரு பிசூரத்தில் ஆகிரா. மனிதன் செய்யக்கூடிய எத்தனையோ அமல்கள், செயற்பாடுகள், அதனுடைய வெளித்தோற்றத்தை பார்க்கும் பொழுது அவர் ஆகிராவுடைய அமலை செய்வதை போன்று காட்சி அளிக்கின்றது. அவர் மஸ்ஜிதுக்கு வருகின்றார், தொழுகின்றார், அவர் அவருடைய சொந்த பணத்திலிருந்து தானம் கொடுக்கின்றார், நிறைய சதகாக்களை கொடுக்கின்றார், ஏழை எளிய மக்களுடைய தேவைகளை அந்த மனிதன் பூர்த்தி செய்கின்றான். நிறைய அமல்களை பார்க்கும் பொழுது அவர் ஆகிராவுடைய அமலை போன்று காட்சி அளிக்கின்றது. அவன் எவ்வளவு நல்ல விடயங்களை செய்தாலும் சரி, அவனுடைய கெட்ட எண்ணத்தின் காரணமாக அந்த அமல்கள் துனியாவுடைய, இந்த உலகத்தினுடைய காரியங்களாக மாத்திரம் இருந்துவிடப் போகின்றது. தொழுகின்றார், எம்முடைய பார்வையில் ஆகிராவுடைய அமல், அல்லாஹுடன் முனாஜாத் செய்து கொண்டிருக்கின்றார். சதகா கொடுக்கின்றார், எம்முடைய பார்வையில் பெரிய நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். ஹஜ் செய்கின்றார், உம்ரா செய்கின்றார். ஆனால் அங்கு மன தூய்மை பெற்றுக் கொள்ளப்படவிட்டால் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஏதோ ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கின்றார், ஏதோ செலவழித்திருக்கின்றார், ஏதோ நிற்கின்றார், வளைகின்றார், குனிந்து எழும்புகின்றார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அது இந்த துனியாவுக்குரிய ஒரு செயலாக மாத்திரம் இருந்து விடுகின்றது. அல்லாஹ்விடத்தில் அதற்கு அங்கீகாரம் கிடையாது. அவர் ஹஜ் செய்கின்றார், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்கின்றார். யா அல்லாஹ், இதோ நான் வந்து விட்டேன், இதோ நான் வந்து விட்டேன். மன தூய்மை பெற்றுக் கொள்ளப்படவில்லை. வானில் உள்ளவர்களினால் பதில் கொடுக்கப்படுகின்றது, லா லப்பைக் வலா சாதிக். எந்த அங்கீகாரமும் உங்களுக்கு இல்ல, உங்களோட அழைப்புக்கு எந்த பதிலும் இல்ல, உங்களோட அழைப்புக்கு நாங்க எந்த பதிலும் தரப்போறது இல்ல. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, மன தூய்மை இருக்க வேண்டும் மனிதனுடைய சின்ன பெரிய அமல்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு. வகம் மின் அமலின் யதஸவ்வரு பிசூரத்தி அமாலி துன்யா. இன்னும் எத்தனையோ அமல்கள் அமைகின்றது, மனிதனுடைய பார்வையில் அவன் தன்னுடைய உலக தேவைக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்களாக கணிக்கப்படுகின்றது. அவர் விவசாயம் செய்கின்றார், வியாபாரம் செய்கின்றார், வாகனத்தில் செல்லுகின்றார். கண் தெரியாத ஒருத்தர் பாதை மாறுவதற்காக வேண்டி உதவி செய்கின்றார். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகம் இதற்கு பேர் சொல்லும் மனிதநேயம் என்று. ஆனால் அந்த மனிதனுடைய எண்ணம் தூய்மையானதாக இருக்கும் என்றால் அவன் செய்யக்கூடிய உலக காரியங்களும் அல்லாஹ்விடத்தில் ஆகிராவுடைய காரியங்களாக அங்கீகரிக்கப்படுகின்றது. ஒரு ஆச்சரியமான முறையில் ஒரு அறிஞர் சொல்கின்றார், கம்மின் ரஜுலின் மஷ்ஹூரின் ஃபில் அர்தி வ மஜ்ஹூலுன் ஃபிஸ் ஸமா. பூமியில் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள். அவர் வாழ்வது ஒரு கண்டத்தில், அவர் வாழ்வது ஒரு நாட்டில், பல ஆயிரம் மைல்கள் கடந்து செல்ல வேண்டிய நாட்டில் வாழுகின்றார். ஆனால் அவருடைய பேரை கேட்டால் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம், அவருடைய பேருக்கு ஒரு மதிப்பு, அவருக்கென்று ஒரு தனி அடையாளம். அவரை அறியாதவர்கள் உலகில் யாரும் இருக்க மாட்டார்கள். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, எம்முடைய ஊரிலும் ஒரு நபருடைய பேரை கேட்டால் அவரை அறியாதவர்கள் யாரும் கிடையாது, அவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சின்னவர்களும் அறிவார்கள், பெரியோர்களும் அறிவார்கள். அந்த அறிஞர் சொல்கின்றார், மஜ்ஹூலுன் ஃபிஸ் ஸமா. அவரை அறிந்தவர்கள் எல்லாம் உலகத்தில் மாத்திரம்தான், அவரை வானில் உள்ளவர்களுக்கு யாரும் அவரை தெரியாது. அவருடைய எந்த அமல்களும் வானத்துக்கு உயர்த்தப்படுவதில்லை. ஏன்? அவருடைய எண்ணம் தூய்மை இல்லை.
அவருடைய உள்ளத்தில் மன தூய்மை பெற்றுக் கொள்ளப்படவில்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதனுடைய தூய்மையின் காரணமாக, இஹ்லாஸின் காரணமாக அவன் செய்யக்கூடிய சின்ன அமல்களையும் அல்லாஹு தஆலா பெரிய கூலிகளை கொடுத்து சுவனத்தை கொடுத்து விடுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உரீது ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னah, ஒரு மனிதன் சுவனத்தில் உலாவி வருவதை நான் கண்டேன். அவன் சுவனத்தில் சந்தோஷமாக இருப்பதை நான் பார்த்தேன். எனக்கு காண்பிக்கப்பட்டது. நான் கேட்ட பொழுது தெரிஞ்சு கொண்டேன், அவன் பாதையில் போய் வரக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒன்றை அகற்றினான். அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். மக்கள் நோவினை பெறுவார்களே என்ற மன தூய்மை பெற்றுக் கொள்ளப்பட்டது. அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு அந்த அமலின் மூலமாக சொர்க்கத்தை கொடுத்தான். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு நன்றாக தெரியும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கு பின்னால் பல தியாகங்கள் இருக்கின்றது. ஒரு மனிதன் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்புகின்றான். மழை காலமாக இருக்கின்றது, குளிராக இருக்கின்றது, உள்ளம் விரும்புகின்றது. இன்னும் சில மணித்தியாலங்கள் தூங்கினால் நல்லமே என்று ஆசைப்படுகின்றான். உடலுக்கு இன்பம் அதில் இருக்கின்றது என்று கருதுகின்றான். ஆனால் அவன் தொழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் எழும்பி வருகின்றான். மஸ்ஜிதுக்கு நடந்து வருகின்றான். அவ்வல் சஃபில் இருக்கின்றான். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, அவனுடைய அமல்களில் மன தூய்மை பெற்றுக் கொள்ளப்படுமாக இருந்தால் அந்த தியாகங்களுக்கு அர்த்தம் இருக்கின்றது, அந்த தியாகங்களுக்கு கூலி இருக்கின்றது. பலரும் பல தியாகங்களுடன் சில அமைப்புகளில் இருந்து, சில இயக்கங்களில் இருந்து பல நல்ல சேவைகளை செய்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த பணமும் கிடைப்பதில்லை. அவர்கள் தன்னுடைய பணத்தை செலவழித்து செய்கின்றார்கள். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, தன்னுடைய சொந்த நேரம், சொந்த பணம், தன்னுடைய உடல், இவைகளெல்லாம் அர்ப்பணித்து செயல்படுத்தக்கூடியவர்கள். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இஹ்லாஸ் இருக்கும் என்றால் அவர்களுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படும். இஹ்லாஸ் இல்லாத எந்த அமல்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், எத்தனை வருடங்கள் செய்திருந்தாலும், எத்தனை பட்டங்களையும் கௌரவங்களையும் அடைந்திருந்தாலும் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் அவர்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அவர்கள் என்ன கிடைக்கும் என்றால் அவர்கள் மலையளவு செய்த நன்மைகளை, மூட்டை நிரம்ப கொண்டு வந்த நன்மைகளை ஹபாஅம் மன்தூரா, புழுதிகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவான். அவர்களுடைய அமல்களுக்கு எந்த கூலியும் இல்லை. வெறும் காத்தில் பறக்கின்ற புழுதிகளாகத்தான் அல்லாஹு தஆலா அதனை ஆக்கி விடுகின்றான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதர் 1000 நபர்களுக்கு உணவளிக்கின்றார், சதக்கா கொடுக்கின்றார், தானம் தர்மம் கொடுக்கின்றார். அவரை பார்த்து மக்கள் புகழ்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், இப்படி செலவழிக்கின்றார், சுபஹானல்லாஹ், இப்படி மனம் கொண்டவர். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, எத்தனை 1000 நபர்கள் இருக்கலாம், எத்தனை 1000 நபர்களுக்கு எத்தனை வருடங்கள் செலவழித்திருக்கலாம், எத்தனை உலமாக்களுக்கு இவர் உணவளித்து மதரசாக்களை உருவாக்கி இருக்கலாம், மஸ்ஜிதுகளை நிலைநாட்டி இருக்கலாம். அன்பானவர்களே, இவருடைய நீயத் சரியில்லாதாக, இவர்களுடைய நீயத்தில் பிழை இருக்கும் என்றால், அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்றேன் என்ற மன தூய்மை பெற்றுக் கொள்ளப்படவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு எது ஒன்றும் கிடைக்க மாட்டாது. மாறாக ஒரு சாதாரண மனிதன், ஒரு ஏழை, யாருக்கும் தெரியாமல், இந்த காலத்தில் 100 ரூபாய்க்கும் அவர்களுக்கு பெரிய அளவுல மதிப்பு கிடையாது. ஆனால் அந்த நல்ல விடயத்தில் பங்குதாரியாக வேண்டும் என்ற ஆசையில் அவர் 100 ரூபாவை எடுத்து யாருக்கும் தெரியாமல் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்க்கின்றார் என்றால் 1000 நபர்களுக்கு எத்தனை வருடங்கள் செலவழித்திருந்தாலும் அந்த நபரை விட 100 ரூபாய் செலவழித்து அல்லாஹுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்ட அந்த 100 ரூபாய் அல்லாஹ்விடத்தில் மகத்தானதாக கணிக்கப்படுகின்றது. அந்த மனிதன் மனிதர்களுக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை, உணவு கொடுக்கவில்லை. சாதாரண மிருகத்துக்கு அல்லாஹுக்காக வேண்டி அவர் உணவு கொடுக்கின்றார் என்றால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உணவை விட மிருகத்துக்கு கொடுக்கப்பட்ட உணவு சிறந்ததாக அல்லாஹ்விடத்தில் கணிக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கெட்ட நடத்தை உள்ள ஒரு பெண், அசிங்கமான நடத்தை உள்ள ஒரு பெண், அவள் பாதையில் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாய்
கிணற்றோரத்தில் இருந்து தன்னுடைய நாவை மண்ணில் உரசிக் கொண்டிருக்கின்றது. அவ்வளவு தாகம், அவ்வளவு தண்ணீரின் பக்கம் தேவை, தாகித்து தடமாறிக் கொண்டிருக்கின்றது. அந்த பெண் கிணற்றில் இறங்கி தன்னுடைய பாதணிகளை கலட்டி தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து அந்த நாய்க்கு கொடுத்த ஒரே காரணத்தினால் அல்லாஹு தாலா அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றான். பல வருடம் கெட்ட நடத்தையில் வாழ்ந்தவள், உலகம் சொல்லுகின்றது இவக்கு கெட்டவள், அசிங்கமானவள், பாவி, பாவத்தில் வாழ்ந்தாள் என்று. அல்லாஹு தாலா சொல்கின்றான், இந்த பெண், அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் நல்லெண்ணம் பெற்றுக் கொள்ளப்பட்டது. இத்தனை வருடங்கள் பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த ஒரு சின்ன அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் நல்லமல்களில் அதிக ஆர்வம் கொண்டு செய்வதை போன்று நாம் செய்யக்கூடிய சின்ன நல்லமல்களையும் பாதுகாப்பதற்கான முயற்சி எங்களிடத்தில் இருக்க வேண்டும். எங்களுடைய அமல்கள் வெளிப்படுவதை நாம் அஞ்ச வேண்டும். நாம் ஒருவருக்கு நலவு செய்து விட்டோமா, அவரிடத்தில் போய் சொல்ல வேண்டும், தயவு செய்து என்னுடைய பெயரை நீங்கள் எங்கேயும் பதிவிட வேண்டாம், எங்கேயும் என்னுடைய பெயரை சொல்ல வேண்டாம், யாருக்கும் என்னை அறிமுகப்படுத்த வேண்டாம், அது எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மாத்திரமானதாக இருக்கட்டும். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, அமல்களை மறைப்பதில் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதில் கவனம் செலுத்த வேண்டும். யார் யாரெல்லாம் உலகில் தான் செய்துவிட்டு செய்த அமல்களை அறிமுகப்படுத்த வேண்டும், உலகத்துக்கு அறிமுகமாக வேண்டும், சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ, அல்லாஹ்வினுடைய ஒரு நியதி, அல்லாஹ் அவர்களை மறைத்து விடுவான். அவர்கள் செய்வது சில நேரம் மக்களுக்கு தெரிய வந்தாலும் சமூகம் அதனை மறந்துவிடும். ஒரு காலம் வந்ததுக்கு பின்னால் அதனை மறந்துவிடும். ஆனால் யார் மறைக்க விரும்புகின்றார்களோ, ஒழிக்க விரும்புகின்றார்களோ, அல்லாஹுக்காக வேண்டி நான் மறைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, அல்லாஹ் அவர்களை மறைய விடுவதில்லை. அல்லாஹ் அவர்களை இந்த சமூகத்தினுடைய வெளிச்சங்களாக, அல்லாஹு தாலா அவர்களை இந்த சமூகத்தினுடைய வெற்றிக்கான அடையாளங்களாக, இந்த சமூகத்தினுடைய வெற்றி பாதைகளாக அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்துகின்றான். எத்தனையோ சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். நடுநிசையில் இருளான நேரத்தில் போய் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்த, ஹித்மத் செய்த சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். யாரும் பார்க்க கூடாது, யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்ற ஆர்வத்தில் இரவில் போய் வேலை செய்தார்கள், இரவில் போய் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தார்கள். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று உலகம் அழியும் வரைக்கும் அல்லாஹு தாலா அவர்கள் செய்த அமல்களை சரித்திரங்களாக பதிந்து வைத்திருக்கின்றான், பேசப்படுகின்றது. அவர்களுடைய பெயரை கேட்கும் பொழுது துஆ செய்யப்படுகின்றது. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பூமியில் ஹிஜ்ரத்தை போன்ற சிறந்த ஒரு அமல் கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, தான் நேசிக்கக்கூடிய மக்களை விட்டு, தன்னுடைய சொத்து செல்வங்களை விட்டுவிட்டு பெரிய தியாகத்துடன் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய மக்களுடன் அவனும் சேர்ந்து ஹிஜ்ரத் செய்தான், நாட்டை விட்டு சென்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ராஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. அந்த மனிதன் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய மக்களுடன் தானும் ஹிஜ்ரத் செய்வதாக பேரை அவனுக்கு பதிய வைக்க முடியும், அவனை அடையாளப்படுத்த முடியும், இஸ்லாத்துக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தவர் என்று. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் செய்தது ஹிஜ்ரத்தாக இருக்கலாம் அவருடைய பார்வையில், ஆனால் அவருடைய எண்ணம் தூய்மையற்றதாக இருந்தால் அவருக்கு இந்த உலகம் தான் அவருக்கு பதில், அவருக்கு ஆகிரத்தில் ஹிஜ்ரத்துடைய நன்மைகள் கிடைக்காது. எத்தனையோ நபர்கள் நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் வாதிடுவார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய தீனுக்காக வேண்டி யுத்தம் செய்து ஷஹீதாகினேன் யா அல்லாஹ், கொலை செய்யப்பட்டேன் யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்தை தந்துவிடு. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பதில் இருக்கும், நீ யுத்தம் செஞ்சால் உன்னை வீரன் என்று சொல்வதற்காக வேண்டி, நீ போருக்காக வேண்டி போனாய், மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, உன்னுடைய புகழும்
உனக்கான அங்கீகாரமும் உனக்கான பாராட்டுதலும் அந்த உலகில் உனக்கு கிடைத்து விட்டது. இந்த அழிவில்லாத முடிவில்லாத ஆகிராவில் உனக்கு எந்த ஒன்றும் கிடைக்க மாட்டாது. பெரும் பெரும் ஆலிம்களுடைய விடயத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நியத் பிழையானதாக இருந்தால் எச்சரித்தார்கள், ஆகிராவில் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்க போவதில்லை, ஆகிராவில் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போவதில்லை. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் ஷஹீதுகள், கொலை செய்யப்பட்டவர்கள் அதிகமான எண்ணிக்கை குதிரையில் சென்று கொலை செய்யப்பட்டவர்களாயிருப்பார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ருப்ப கதீலின் பைன ஸஃபைனி அல்லாஹு அலமு பினியதிஹி, ருப்ப கதீலின் பைன ஸஃபைனி அல்லாஹு அலமு பினியதிஹி. கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய போர்க்களத்தில், போர் வரிகளில் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹு அலமு பினியதிஹி, அந்த மக்களுடைய உள்ளத்தை, அந்த மக்களுடைய மன தூய்மையை அல்லாஹுவே அறிந்தவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யுத்தம் முடிந்ததுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துக்கு இறங்கி சில நபர்களை காட்டி சொன்னார்கள், வஹுவ ஃபின்னார், வஹுவ ஃபின்னார், இந்த நபர் நரகத்தில் இருக்கின்றார், இந்த நபர் நரகத்தில் இருக்கின்றார். ஏன்? மக்களுடைய பாராட்டுதல், அவர்களுடைய அங்கீகாரம், அவர்களுடைய கைத்தட்டல், அவர்கள் என்னை பற்றி பேச வேண்டும், வீரன் என்று புகழ வேண்டும், மக்களுடைய புகழ்ச்சியை எதிர்பார்த்து வந்தார்கள். அவர்கள் கொலை செய்யப்பட்டாலும், எத்தனை அம்புகள் அவர்களுடைய மேலில் பட்டாலும், எத்தனை ஈட்டிகள் அவர்களுடைய மேலில் பட்டிருந்தாலும், எத்தனை வாள்வெட்டுகள் பெற்று அவர்கள் மரணித்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவர் ஷஹீத் இல்லை, சாதாரண ஒரு மனிதர். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, சில பொழுது நாம் பெரும் பெரும் அமல்களை செய்கின்றோம், ஆனால் எங்களுடைய எண்ணங்கள் தவறாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லிஸ் தீனக் யக்ஃபிகல் அமலுல் கலீல். மனிதா, நீ விரும்பக்கூடிய வெற்றி உனக்கு வேணும் என்றால், அல்லாஹ்வுடைய பொருத்தம், வெற்றி, நேசம், நெருக்கம் வேணும் என்றால், அஹ்லிஸ் தீனக், நீ செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய். யக்ஃபிகல் அமலுல் கலீல், நீ செய்யக்கூடிய சின்ன அமல்கள் உனக்கு போதும். நீ செய்யக்கூடிய சின்ன அமல்களில் மன தூய்மை பெற்றுக் கொள்ளப்படுமாக இருந்தால் அந்த அமல்கள் உனக்கு போதும். நீ பெரும் பெரும் அமல்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதன் வாழக்கூடிய நேரத்தில், சில பருவங்களை அடையும் நேரத்தில் அவனுக்கு ஒரு விதமான ஆசை வருகின்றது. நான் பூமியில் 40 வருடம் வாழ்ந்து விட்டேன், நான் இன்ன நல்ல விடயங்களில் பங்கு கொண்டு விட்டேன், மஸ்ஜிதில் நிர்வாகியா இருந்திருக்கின்றேன், மதரசாவுடைய போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் இருந்திருக்கின்றேன், எத்தனையோ விதவை பெண்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்திருக்கின்றேன், அனாதைகளுக்கு கை கொடுத்து உதவி செய்திருக்கின்றேன், நான் எவ்வளவு நல்ல விடயங்களை செய்திருக்கின்றேன், நான் கட்டின கட்டிடங்கள் எத்தனை இருக்கின்றது, நான் செலவழித்த செலவழிப்புகள் எத்தனை இருக்கின்றது, மக்கள் என்னை புகழ வேண்டும் என்று ஒரு விதமான புகழாசை நம்மை வந்து சேர்கின்றது. ஷைத்தான் எங்களை விடுவதில்லை. 40 தாண்டியதற்கு பின்னால் 50 வயதில் 60 வயது, நான் எவ்வளவு செய்து விட்டேன், நான் எவ்வளவு அடைந்து விட்டேன் என்று ஒரு விதமான புகழாசை வருகின்றது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், எப்படி ஒரு பாத்திரத்தில் நெருப்பும் தண்ணீரும் ஒன்று சேராதோ அதே போன்று ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் புகழாசையும் மன தூய்மையிலும் இஹ்லாஸும் ஒன்று சேர மாட்டாது. அவருடைய உள்ளத்தில் மன தூய்மை இருக்கும் என்றால் புகழாசை பெற்றுக் கொள்ளப்பட மாட்டாது. மக்களுடைய புகழாசை இருக்கும் என்றால், மக்களுடைய பாராட்டுதல், எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்றால் அவருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் பெற்றுக் கொள்ளப்பட மாட்டாது என்று இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். யாருக்கு அமல்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றதோ அவர்கள் புகழாசையை அறுத்து வீசிவிடுங்கள். வஹ்ப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், முஹஸ்துதி, மக்களுடைய பாராட்டுதல், நயவஞ்சகத்தினுடைய சில அடையாளங்கள் இருக்கின்றது. ஒன்று, அவன் தனிமையில் இருந்தால் சோம்பேறியாக இருப்பான். நிறைய ஓய்வு நேரம் இருக்கின்றது, அவன் தனிமையாக இருக்கின்றான், ஆனால் பெரிய அளவில் அவனுக்கு அமல்களில் ஆர்வம் இருக்க மாட்டாது.
பெரிய அளவில் அவன் சுன்னத்தான நஃப்லான அமல்களில் ஆர்வம் கொள்ள மாட்டான். மக்கள் யாரும் பார்ப்பதில்லை, அவன் 100 ரூபாய் செலவழிப்பதிலும் கஞ்சத்தனம் காட்டுவான். சொன்னார்கள், அவனுடன் யாராவது இருப்பது விளங்கினால் அவனுடைய அமல்களில் ஒரு வித்தியாசமான உற்சாகம் விளங்கும். அவனுடைய கியாம் நீண்ட நேரம் கொண்டதாக இருக்கும், அவனுடைய சுஜூத் நீண்ட நேரம் கொண்டதாக இருக்கும், பக்குவம் நிறைந்ததாக இருக்கும், அமல்களில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருப்பார். அவர் மக்களுடைய பார்வை இருக்கும் என்ற ஒரே காரணத்தினால் அவர் லட்சம் செலவழிப்பதிலும் அவர் தாமதமாக மாட்டாள். தான் செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் மக்கள் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். மக்கள் என்னுடைய பெயரை பதிய வேண்டும் என்று ஆசைப்படுவார். சில பொழுது சில மக்கள் அமல்களை செய்துவிட்டு சொல்லுவார்கள், நான் செய்த அமல்கள் உங்களுக்கு என்னுடைய பலன் விளங்காது, என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், மௌத்துக்கு பின்னால் பல ஆயிரம் மக்கள் என்னை பற்றி கதைக்க வேண்டும் என்று பலரும் பேசுவார்கள். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, எத்தனையோ கோடிகளில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் கோவிடுடைய நேரத்தில் சொந்த பந்தங்களை கூட சந்திக்காமல் தனியாக போய்விட்டார்கள். அவர்கள் பிறந்தது எங்கோ, வளர்ந்தது எங்கோ, செலவழித்தது எங்கோ. அவருடைய கட்டிடங்கள், அவர் செய்த நல்ல விடயங்கள் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய மன்னரை வாழ்க்கை சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்தில் இருக்கின்றது. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் யார் எதனை சொல்லுகின்றார்கள், எப்படி பேசுகின்றார்கள் என்று எங்களுடைய காதுக்கு கியாமத் நாள் வரையிலையும் வந்து சேர போவதில்லை. வீணான ஆசை, அதிக ஆர்வம், வீணான எண்ணங்களை கொண்டு எங்களுடைய எந்த சின்ன பெரிய அமல்களையும் நாம் வீணாக்கி கூடாது, அவைகளை நாம் பாழாக்கிவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அமல்களில் பேணுதல் இருக்க வேண்டும், அமல்களை மறைக்க வேண்டும், யாருக்கும் சொல்லக்கூடாது. சில நேரம் எங்களோட மௌத்துக்கு பின்னால் நாம் கட்டின கட்டிடங்களுக்கு பேர் வைப்பார்கள், எங்களுடைய பெயர்களை, நம்முடைய தாயுடைய பெயரை வைப்பார்கள். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனால் அதனுடைய உண்மையான அங்கீகாரம், உண்மையான கபூலியத் அது வேண்டுமென்றால் அதில் மன தூய்மை இருக்க வேண்டும், மறைக்க வேண்டும், அதனை நாம் பாதுகாக்க வேண்டும். சில பொழுது மக்கள் பேசுகின்றார்கள், நான் இவ்வளோ செலவழித்தேன், பிழையான இடத்தில் செலவழித்து விட்டேனோ என்று யோசனை வருகின்றது. நான் செலவழித்து விட்டு அந்த இடத்துக்கு போகும்போது என்னை யாரும் கணக்கெடுக்கிறாங்க இல்ல, என்னை யாரும் சலாம் சொல்றாங்க இல்ல, என்னைய கண்டு கொஞ்சம் இடம் தாராங்களும் இல்ல, நான் பாதையில நின்று கொண்டிருக்கிறேன், என்னை ஏற்றி கொண்டு போறாங்களும் இல்ல. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா. நல்ல மக்களுடைய பண்பு எப்படி இருக்கும்? நாங்க செலவழிப்போம், மக்களுக்கு உதவி செய்வோம், கொடுத்துதவோம், மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம். லிவஜ்ஹில்லா, எல்லாமே அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டித்தான். லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா, நான் செஞ்ச நலவுக்காக வேண்டி நீங்க பிரதி உபகாரம் செய்யணும் என்ற எதிர்பார்ப்பும் எங்கள்கிட்ட இருக்காது. நாங்க நலவு செஞ்சோம், இப்ப எங்கட ரோட்ல எங்கட வாகனம் கொஞ்சம் அப்செட்டா நாங்க நின்று கொண்டிருக்கிறோம், கண்டா என்னைய கொஞ்சம் ஏற்றி கொண்டு போகணும், எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. கண்டா எனக்கு சலாம் சொல்லணும், கண்டா எனக்கு கொஞ்சம் இடம் தரணும், ஒரு முக்கியமான இடத்துக்கு போனா எனக்கு முதல் வரியில இடம் தரணும், முக்கியமான ஒரு பேசுற நேரத்தில் என் பேர் அவர் மொழியணும். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ஜஸா, நான் செஞ்சதுக்கு எந்த பாரமும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. வலா ஷுக்கூரா, ஜஸாக்கல்லா ஹைரன் நாங்க சொல்றோம், ஒருத்தர் நலவு செஞ்சா அந்த ஷுக்கூர், அந்த நன்றியையும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. நாவாலையும் நன்றி எதிர்பார்க்க மாட்டாங்க, ஒருத்தர் செயலாலையும் நன்றி எதிர்பார்க்க மாட்டாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களை, யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு நீங்க 50 ரூபா ஒரு மிஸ்கினுக்கு கொடுக்குறீங்க, அவர் 50 ரூபா பறிச்சு எடுத்துட்டு சொல்றாரு 50 ரூபா தாரீங்க. வெக்கமில்லை, இவ்வளவு பெரிய கடை இருந்து, இவ்வளவு பெரிய வசதி இருந்து எனக்கு 50 ரூபா தாரீங்க. எனக்கு கோபம் வருது, அடே நான் 50 ரூபா கொடுத்தேன். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, அவன் என்ன புகழணும் என்னும் எதிர்பார்ப்பு இல்ல, அவன் எனக்கு கூலி தரணும் என்னும் எதிர்பார்ப்பும் இல்ல. நான் செஞ்சது அல்லாஹ்வுக்கா வேண்டி, அவன் புகழட்டும் இகழட்டும். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அடிமை பெண்ணை கூப்பிட்டு சில பணத்தொகைகளை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய விதவைகளுக்கு கொடுத்துட்டு சொல்லுவாங்களாம்,
அந்த விதவைகள் இந்த பணத்தொகையை எடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னு, என்ன துவா செய்யறாங்கன்னு கேட்டுக்கொண்டு வந்து எனக்கு சொல்லுங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னால அந்த அடிமை பெண் கேட்கிறா, நான் கொடுத்தது சரி, அவங்க துவா செஞ்சாங்க, அதை பாடமாய் கொண்டு உங்கள்கிட்ட சொல்றதுல என்ன இருக்குது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்களாம், அவங்க செஞ்ச துவாவை அதே மாதிரி அவர்களுக்கு நான் செய்யணும். ஏனென்றால் நான் அவர்களுடைய துவாவும் எதிர்பார்க்கல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நான் இவ்வளோ செஞ்சேன், இப்படி செஞ்சேன், எல்லாம் உங்களோட துவாவை எதிர்பார்த்து, உங்களோட துவா எனக்கு வேணும். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, துவா வேணும். ஆனால் எங்களுக்கு துவா வேணும் வேணும் என்று சொல்லுவது இருக்கின்றதே, அது அவ்வளோ ஆஃபியத் நிறைந்ததல்ல. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, சில நேரம் நாம் நினைக்கின்றோம், எத்தனை வருடங்கள் மஸ்ஜிதில் நாம் நிர்வாகிகளாக இருந்து விட்டோம், மதரசாவில் இருந்து விட்டோம், பாடசாலையினுடைய அபிவிருத்தி குழுக்களில் இருந்து விட்டோம், இப்ப நான் இல்லாம கொஞ்சம் செஞ்சு காட்டட்டுமே, நான் இல்லாம எப்படி போகுது என்று பார்ப்போம், நான் இல்லாம எதை செய்யலும் என்று நினைச்சு பார்ப்போம். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, அப்படி நினைத்தவர்கள், அப்படி சொன்னவர்கள் எல்லாம் மன்னரைக்கு சென்று பல வருடங்கள் ஆகிவிட்டது. மஸ்ஜிதுடைய நிர்வாகம் நன்றாக போய் கொண்டிருக்கின்றது, குடும்பத்தினுடைய முகாமைத்துவம் சரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சாதாரணமாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனுக்கு நாம் தேவையில்லை. ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் இந்த தனிநபர்களுடைய தேவை அல்லாஹுக்கு கிடையாது. அல்லாஹ்விடத்தில் தேவை மன தூய்மை மாத்திரம். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்களை மறைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதில் அதிக ஆர்வம் கொள்ள வேண்டும். வல்லதீன யுக்தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜ்லா அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். ஒரு ஆச்சரியமான ஒரு குர்ஆனுடைய ஆயத். அந்த ஆயத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், சில மனிதர்கள் சில விடயங்களை செய்துவிட்டு பயந்து கொண்டிருப்பார்களே, அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், அல்லாஹ்விடத்தில் நாம் மீள வேண்டும் என்ற பயம் அவர்களுக்கு இருக்குமே. அந்த ஆயத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் மது அருந்து விட்டு, ஜினா செய்து விட்டு, களவெடுத்து விட்டு அல்லாஹ்வை பயப்படுகின்றான், இவர்களை பற்றியா இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல இல்ல, யுஸல்லி வ யதஸத்தகு வ யஸூம், அவன் ஒரு மனிதன் தொழுகின்றான், சதகா கொடுக்கின்றான், நோன்பு பிடிக்கின்றான், நிறைய நல்ல அமல்களை செய்கின்றான், ஆனால் அவனுடைய உள்ளம் பயந்து கொண்டிருக்கின்றது, அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானா, அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானா, என்னுடைய அமல்களை எடுத்து முகத்தில் சுருட்டி அடித்து விடுவானா, அல்லாஹ் இந்த அமலுக்கு உண்மையான கூலியை தருவானா, என்னை தூரமாக்குவானா, என்னை தூக்கி எறிந்து விடுவான் என்ற பயம் உள்ளவர்களை பற்றி இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதனுடைய அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய மார்க்கம். ஏன் நாம் செய்யக்கூடிய சமூக சேவைகளுக்கு பின்னால் நாம் தனிமையிலிருந்து அல்லாஹ்வினுடைய கபூலியத்துக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் நேரம் கொடுக்க கூடாது? எத்தனையோ உலமாக்கள் இருந்தார்கள், பல நல்ல அமல்களை செய்துவிட்டு பல இரவுகள் விழித்திருந்த அல்லாஹ்விடத்தில் அழுவார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள், யா அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள், உன்னுடைய இஹ்லாஸை தந்துவிடு. யஸீத் இப்னு மைஸரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், சில பொழுது சில நல்ல அமல்களை செய்ததுக்கு பின்னால் மக்கள் வந்து பாராட்டுவார்கள், இன்றைக்கு உங்களோட செலவுல தான் இவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்குது, அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டான், இன்னும் நீங்க செய்யணும், உங்களை மாதிரி ஒருத்தர் தேவை. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, நீங்க பேசின பேச்சு அப்படியானது இப்படியானது, நீங்க இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர். மனிதன் அந்த நேரத்தில் தனக்குள்ளே மொழிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன் வக்ஃபிர் லீ லிமா லா யஅலமூன் வஜ்அல்னி கைரம் மிம்மா யظنون. அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன். அல்லாஹ், இந்த மக்கள் என்னைய பாராட்டுறாங்க, புகழ்ந்து பேசுறாங்க, கை தட்டுறாங்க, எனக்கு அவ்வளவு அங்கீகாரம் தாராங்க, அவங்க செய்யறத வச்சு என்னை குற்றம் பிடிச்சுதாதே அல்லாஹ். வக்ஃபிர் லிமா லா யஅலமூன். அந்த மக்கள் என்னுடைய குப்பை அவங்களுக்கு தெரியா, நான் செஞ்ச நலவுகள் மட்டும்தான் தெரியும். என்னுடைய தனிமை எப்படி போகுதுன்னு இந்த மக்களுக்கு தெரியா, என்னுடைய இருள் எப்படி போகுதுன்னு இந்த மக்களுக்கு தெரியா, அறிமுகமற்றவர்களுக்கு மத்தியில நான் எப்படி நடந்து கொள்வேன் இவர்களுக்கு தெரியா, வெளிநாடுக்கு போனா என்னுடைய நடத்தைகள் எப்படி இருக்கும் இந்த மக்களுக்கு தெரியா. யா அல்லாஹ், அவர்கள் தெரியாம சொல்றாங்க, வக்ஃபிர் லீ, எனக்கு நீ மன்னிச்சிடு யா அல்லாஹ், லிமா லா யஅலமூன், அவங்க தெரியாம சொல்றதுக்கு மன்னிச்சிடு.
வஜஅல்னி கைரம் மிம்மா யதுன்னூன். அந்த மக்கள் அப்படியானவர்கள் இப்படியானவர்கள் என்றால் சொல்லுகின்றார்கள், ஆனால் அவர்கள் நினைப்பதை விட நீயே என்னை சிறந்தவனாக ஆக்கிவிடு என்று எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டும் என்று யஸீத் இப்னு மைஸரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய சின்ன பெரிய அமல்களில் ஆர்வம் பெரிய அளவு இருந்தாலும் நம் அமல்களை மறைப்பதிலும் அவைகளை பாதுகாப்பதிலும் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் இரட்டிப்பாக ஆக வேண்டும். அல்லாஹு தாலா நம்மை கபூல் செய்து கொள்வானாக. அவனுக்காக வேண்டி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய கூட்டத்தில் நம்மை ஆக்கிக் கொள்வாயா அல்லாஹ். அல்ல என்னுடைய பாவங்களை மன்னித்தருவாயா அல்லாஹ். உன்னுடைய அங்கீகாரத்தை தந்துடுவாயா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தத்தை தந்துடுவாயா அல்லாஹ். நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு உன்னுடைய மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் ஆஃபியத்தையும் நசீபாக்கிடுவாயா அல்லாஹ். இரக்கமுடைய நாயனே, உலக முஸ்லிம்களுக்கு உன்னுடைய மன்னிப்பை நசீபாக்கிடுவாயா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்தை நசீபாக்கிடுவாயா அல்லாஹ். அவர்களுக்கு நீயே போதுமானவனியா அல்லாஹ். தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்துடுவாயா அல்லாஹ். பலஸ்தீனில் உள்ளவர் என்னுடைய உறவுகளுக்கு உன்னுடைய வெற்றியை நசீபாக்கிடுவாயா அல்லாஹ். உன்னுடைய துஆக்களை அங்கீகரிச்சிடுவாயா அல்லாஹ். வாஹிர் தஅவத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.